ஏற்று வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வழியிலேயே அவங்க அடித்து வண்டியிலே வச்சு கொலை பண்ணுறாங்க. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை படத்தில் அந்த ஆரம்ப காட்சியில் மருதையாற்று பாலம் வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்பட்டு நிறைய பேர் இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அதில் யார் சதி பண்ணால் என்ன நடந்துச்சு, அதோட வரலாற்று உண்மை என்ன, அப்புறம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவரோட கதாபாத்திரத்தை வாத்தியார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த வாத்தியார் கதாபாத்திரம் யார், தோழர் தமிழரசன் யார், ஸோ இவங்கெல்லாம் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கதாபாத்திரம் வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை கூடயே அந்த காலத்தில் பயணித்த ஒருத்தர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய புதல்வரும் தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு பொழிலன் ஐயாட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாத்தியார்னு அந்த காலகட்டங்களில் சொல்கிறது வந்து புலவர் கலியபெருமாளை தான் சொல்கிற வழக்கம் இருந்தது எல்லாருக்கிட்டையும். அவர் உண்மையாலுமே ஆசிரியராக இருந்தார், அதனால் அவர் ஆசிரியர்னு சொல்கிற வழக்கமாக இருந்தது. புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் இவங்கெல்லாம் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி என்கிற ஒரு கட்சியை 1984-85 மிகப்பெரும் எழுச்சியோட முன்னெடுத்து செய்தாங்க. ஒவ்வொரு தேசியனமும் தனித்த விடுதலைக்கு உள்ளாகணும், அப்போ தேசியன விடுதலை போராட்டங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த தேச விடுதலை போராட்டத்திற்கான ஒரு கட்சி கட்டப்படணும். இந்திய அளவில் ஒரு கட்சி என்பது ஒரு பிழையான நடைமுறை அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்தவங்க இவங்க தான். அப்போ நம்மளிருந்து தான் தேசத்தை வரையறை செய்யணும். அப்போ தமிழ்நாட்டு அளவில் ஒரு பொது உடைமை கட்சி உருவாக்கணும், கேரள அளவில் ஒரு பொது உடைமை கட்சி, அந்தந்த மொழி தேசங்களின் அளவில் இருந்து ஒரு பொது உடைமை கட்சி, அப்படித்தான் தமிழ்நாட்டில் பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்டது. அதனுடைய மக்களாகத்தான் இவங்கெல்லாம் செயல்பட்டாங்க. அப்புறம் எப்படிங்க தமிழ்நாடு பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு விடுதலை படை இயக்கமாக மாறுச்சு? தமிழ்நாடு விடுதலை போராட்டம் என்பது, தமிழ்நாடு பொது உடைமை கட்சி என்பது தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் கொண்டது. ஒரு தேசத்தின் விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போவதற்காக ஒரு கட்சி கட்டமைப்போட இறுக்கமான ஒரு கொள்கை நோக்கத்தை கொண்டதாகவும், அதுக்கு ஒரு இதழ் வேணும், அதுக்காக ஒரு பல்வேறு மக்கள் திரள்கள் வேணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு செய்தி, அதே மாதிரி போராடுவதற்கான ஒரு படை ஒன்றும் தேவை அப்படின்னு ஒரு படையையும் இவங்களே கட்டுனாங்க. அந்த படை கட்டினதில் சில மாற்று கருத்துக்கள் அப்பொழுதே இருந்தது, அது வேற, அது நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த படையில் தமிழ்நாடு விடுதலை படை என்கிற படையை இந்திய பொதுவுடைமை கட்சி, தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி கட்டி அமைச்சிருந்தது. அந்த படையினுடைய முன்னணி தளபதியாகத்தான் நம்முடைய தோழர் தமிழரசன் செயல்பட்டார். அந்த செயல்பாடுகளில் தான் மருதையாற்று பாலத்தினுடைய குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி ஒன்று. அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி வந்து அன்றைக்கு இலங்கையில் தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் உச்சத்துக்கு போயிட்டு இருந்த நேரம், இந்திய படை என்ன பண்ணுதுன்னா தானும் உதவி செய்கிறோன்னு சொல்லி இங்கேருந்து ஏராளமான படை பொருள்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே இறக்குமதி பண்ணாங்க. ஆனால் இறக்குமதி பண்ண போகும்போது அவங்களுக்கு, அதாவது தமிழீழத்தை காப்பாற்றுவதற்காகவோ தமிழீழத்தை உருவாக்குவதற்காகவோ அந்த படையை கொண்டு போகல, மாறா அந்த தமிழீழ போராட்ட இயக்கங்களையெல்லாம் அழிக்கிறதுக்கான வேலைக்காக அந்த படையை கொண்டு போனாங்க. அந்த படை கொண்டு போகிற வண்டி, அதாவது அந்த சரக்கு வண்டி இருக்குல்ல, தொடர் வண்டி, அந்த சரக்கு வண்டியில் நிறையா படை கருவிகள் போகிற மாதிரி இவங்களுக்கு செய்திகள். இந்த செய்தியின் வழியாக அதை தகர்க்கணுங்கிறதுக்காக, அதை போக விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பால தகர்ப்பு வேலைக்காக அந்த மருதையாறு ஆற்று பாலத்தை அவங்க வெடி வச்சு தகர்க்கிறாங்க. இது ஒரு விடுதலை போராட்டத்தில் எப்போதுமே எல்லா விடுதலை போராட்டங்கள்லையும் நடக்கிறது தான். சீனாவில் நடக்கலையா, ரஷ்யாவில் நடக்கலையா, உலகம் முழுக்க நடக்கலையா, ஏன் இந்தியாவில் 1947க்கு முந்தி எத்தனை பாலங்கள் உடை தெரியப்பட்டிருக்கு, நாடாளுமன்றத்துக்கு உள்ளார பகத்சிங் குண்டு வெடிப்பு செய்யலையா, எல்லா விடுதலை போராட்டங்களையும் அது நடக்கும். அது மாதிரி இங்கேயும் இந்த விடுதலை போராட்டத்தில் அது நடந்தது. ஆனால் உண்மையாலுமே நோக்கம் தமிழரசனுக்கோ அல்லது தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்களுக்கோ அந்த மலைக்கோட்டை விரைவு வண்டியை வீழ்த்தணுங்கிறது நோக்கமே கிடையாது. அந்த மருதையாற்று பாலத்தின்ல கொண்டு வைத்து அது தகர்ந்து போய் அது விழுந்து போகுது. ஆனால் அந்த விழுந்து போனதை இவங்க செய்தியாகவும் அறிவிக்கிறாங்க. எங்கே அரியலூருக்கும் அதுக்கும் ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளார தான் அதனுடைய தொலைவு. அதில் போய் செய்தியை சொல்கிறாங்க. அந்த யாருக்கிட்ட, அந்த நிலைய மேலாளர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி அங்கே ஒரு பாலம்
உடஞ்சி விழுந்திருக்குது. ஆனால் அவர் அதை கேட்டுக்கல. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த நிலைய அதிகாரிக்கு செய்தி சொல்லப்பட்டும் அவர் அதை பொருட்படுத்தாமல், ஏப்பா அந்த பாலத்துக்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்குதா, அதனால் வண்டியை மெதுவாக கொண்டு போங்கன்னு அந்த ஓட்டுநர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அந்த ஓட்டுநர் வந்து அதையும் கவனத்தில் எடுத்துகிட்டு தான் போகிறாரு. அதனால் தெரியல அவங்களுக்கு, அது போய் விழுந்துட்டது. அப்போ அதை விழ வச்சதனுடைய பொறுப்பு முழுக்க அந்த நிலைய அதிகாரியின் மேலே தான் விழுந்திருக்குது. அதனால் இதில் வந்து தமிழ்நாடு விடுதலை படையின் தோழர்கள் மேலே போடக்கூடிய குற்றச்சாட்டு பொருத்தமற்றது. ஏன்னா பாலத்தை அவங்க வெடி வைக்கணும்னு அப்படி அவங்க வெடி வைக்கணும்னா அவங்க பேசாமல் வண்டி மேலேயே வச்சுருப்பாங்களே, ஏன் வண்டியில் வைக்காமல் அந்த பாலத்து மேலே ஒரு அடையாளத்துக்காக நிறுத்தினதும் சொல்லவும் செய்தாங்க. இப்படி சொல்லியும் அது நடக்கலை. ஐயா, அப்போ அந்த மருதையாற்று பாலம் எதனால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி என்ன சதி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விரிவாக சொல்லிட்டீங்க, வரலாற்று உண்மையை சொல்லிட்டீங்க. ஓகே, அப்புறம் தமிழ்நாடு விடுதலை படையோட இயக்கம் அதோட செயல்பாடு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, தோழர் தமிழரசன் அவர்கள் வந்து எப்படி கொல்லப்பட்டார், அவர் கொல்லப்பட்டதில் ஒரு வரலாற்று உண்மை என்ன இருக்கு? அந்த நிகழ்வு மட்டும் இல்லை, பல நிகழ்வுகள் இது மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தினாங்க. இருந்தாலும் மருதையாற்று பாலத்தினுடைய குண்டுவெடிப்புனால ஏற்பட்ட விளைவுகள் ஒரு தோழரை வந்து தமிழரசன் தோழருக்கு ஒரு பெரிய மனத்தாக்கத்தை கொடுத்தது. குறிப்பாக 25 பேர் அதில் இறந்து போகிறாங்க. அவர்களுடைய இழப்பு வந்து அவர் ஒரு பெரிய மன வருத்தம் அடைஞ்சார். அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டார். இனி இது போலான செயல்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாகவும் இதாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாலேயே குடமுருட்டியில் ஒரு பாலத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. அது வந்து இந்த திருவையாறில் வந்து இசை நிகழ்ச்சி ஒன்று வழக்கமாக நடக்கும். அதில் வந்து இவங்கெல்லாம் பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து ஒரு கொட்டம் அடிப்பாங்க, அவங்களுடைய விழா. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தமிழில் பாட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திருவையாறில் தான் நடக்குது. ஆனால் முழுக்க சமஸ்கிருதத்துலேயோ அல்லது ஆராதனை இவருடைய ஆராதனைங்கிற பேரில், அவர் யார் இந்த பாடகர், நம்ம இந்த இசையினுடைய இதுன்னு அவங்க சமஸ்கிருத இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடகருடைய ஆராதனை விழாங்கிற பேரில் அதை நடத்துவாங்க. அதில் வந்து எல்லா பார்ப்பனர்களும் அதில் பங்கெடுத்துக்குவாங்க. அந்த ஆராதனை விழாவில் இருக்கக்கூடிய தமிழில் சமஸ்கிருதத்தில் பாடுவாங்க, இல்லை தெலுங்கில் பாடுவாங்க. தெலுங்கு கீர்த்தனைகளாக இருக்கும், தியாகராஜ கீர்த்தனைகள், தியாகராஜர்னு சொல்கிறாங்களே அவருடைய கீர்த்தனை, அவருடைய ஆராதனை விழா தான் அது. அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக ராஜீவ்காந்தி அப்போ தலைமை அமைச்சராக இருந்துக்கிட்டு அங்கே வரார். அவர் வர்றதுக்கு இப்போ இலங்கையில் இந்த மாதிரி தமிழ் ஈழத்தினுடைய போராட்டத்தை வந்து நசுக்கிட்டு இருக்கிற ராஜீவ்காந்தி இதுக்கு வராருங்கிறத கண்டித்து தான் அந்த குடமுருட்டியில், அதாவது திருவையாறு போகிற வழியில் குடமுருட்டிங்கிற பாலத்தில் ஒரு சின்ன குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்புனால பாலத்திலேயோ இதுலேயுமே எந்த சிதைவுகளுமே கிடையாது. ஒரு அரசுக்கு எச்சரிக்கை விடுவதாகவும் அதில் விளம்பரத்தை தாளை ஒட்டி இன்ன காரணத்துக்காக அது குண்டுவெடிக்கப்பட்டதுன்றதை அதையும் தமிழ்நாடு விடுதலை படை தான் தமிழரசன் இருந்த காலத்தில் தான் அது நடந்தது. அந்த மாதிரி பல்வேறு சின்ன நிகழ்வுகளாக நடந்துட்டு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அது பொருளியல் நெருக்கடியினால மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து திரட்டுவதோ அது மக்களை இது பண்ணுறதை விட நம்ம அரசுனுடைய பணம் தான் நம்ம எடுத்து தான் அதை செய்யணுங்கிற நோக்கத்தில் அன்றைக்கி பொன்பரப்பியினுடைய வங்கியில் வந்து பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ஒரு திட்டமிட்டு அவங்க அதை நடத்துனாங்க. அதில் பொன்பரப்பி வங்கியிலேருந்து ஒரு அரசு உடைமை வங்கியிலேருந்து தான் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக திட்டம். ஆனால் இந்த திட்டம் வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு கமுக்கமாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது காவல்துறைக்கு. அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி வந்து சந்தை நாள், அந்த ஊரில் வந்து சந்தை நாள். அந்த சந்தை நாளுங்கிற அடிப்படையில் சந்தைக்கு வருகிறது போல் பல காவலர்களை சீருடை இல்லாத வகையில் நூற்றுக்கணக்கான காவலர்களை கொண்டு வந்து அங்கே குவிச்சிடுறாங்க. மாட்டு வண்டியை கொண்டு வந்து அந்த சாலையை மறித்து போட்டுடுறாங்க. அதாவது இவங்க அந்த வங்கிக்குள்ளார நுழைஞ்ச பிறகு அதை கவனிச்சிருந்துட்டு வங்கிக்குள்ளார நுழைஞ்ச பிறகு அந்த சாலையை 2 பக்கமும் மறித்து அந்த மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து இது பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட பிறகு இவங்க அந்த வங்கியிலேருந்து வெளியே அந்த நகைகள் பணம்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்த உடனே இவங்கெல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து வங்கியில் கொள்ளையடிக்கிறதாவோ அல்லது எதுவும் பணம் எடுத்துட்டதாவோ எந்த அறிவிப்புமே இல்லாத சூழலில் அந்தளவுக்கு மக்கள் வந்து அங்கே எப்படி சூழ்ந்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா. இப்போ காவல்துறை தான் சூழ்ந்துட்டு வங்கியில் கொள்ளடிச்சிட்டான், பேங்கில் கொள்ளடிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு பரப்பலை செய்துக்கிட்டே அங்கே கொண்டு வந்து சூழ்ந்துட்டு இவங்களாம் பிடிக்கிறதுக்கு அந்த கல்லை எரிஞ்சு அவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் தமிழரசன். ஏன்னா அந்த வட்டாரம் முழுக்கவே இவர் பெயர் நல்ல பதிவான பெயர், இவர் பல களப்பணிகள் செய்தது. அதனால் உடனே மக்கள் வந்து அதை
நின்றுக்கிறாங்க, எதுவும் கல் எறியாமல் அதை நின்றுடுறாங்க. ஆனால் அப்படி நின்றுறாங்களேங்கிறத வழியை இல்லை அது யாராக இருந்தான்னா அப்படிங்கிற மாதிரி இவன் எடுத்துக்கிட்டு நெருங்கி போய் இந்த காவல்துறையினர்கள் கல்லெரிச்சு அதில் 2 பேர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இவரும் மயங்கி விழுறாரு. விழுந்தவங்கள அவங்கள இது பண்ணிக்கிட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வண்டியில் ஏற்றி தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவங்கெல்லாம் இதாக தான் இருக்கிறாங்க. கல்லால் அடித்து அங்கேயே கொல்லப்பட்டுடலை, வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வழியிலேயே அவங்க அடித்து வண்டியிலே வச்சு கொலை பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமான இது நடவடிக்கை நடந்தது. இது மக்களால் கொல்லப்படலை, முழுக்க காவல்துறை தான் இருந்து கொண்டுச்சு. அப்போ அடித்து அங்கேயே கொல்லப்பட்டதா சொல்லி பொய்யான தகவல் அது. ஏன்னா அதன் பிறகு பல்வேறு உண்மை அறியும் குழுக்கள் எல்லாரும் அதனுடைய தரவுகள்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடலை அவங்க அம்மா தான் வாங்கி அதே பொன்பரப்பியில் இருந்து பக்கத்தில் வடகலீர் மாணிக்கம்னு ஊர், அங்கே தான் அடக்கம் செய்திருக்காங்க. அவங்க அம்மாவின் பேரில் அந்த ஊர்வலமும் மிகப்பெரிய ஊர்வலமாக ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான ஊர் மக்கள்லாம் பங்கேற்று கொண்ட ஊர்வலம். மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அடக்க நடந்தது. புலவர் கலிபெருமாள்லாம் அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டார். அதில் கூட அவர் அந்த நெருக்கடி நேரத்தில் கூட அவர் கையில் ஏதோ குண்டு இருந்துச்சு, அது தூக்கி போட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி கூட அதனால தான் கல் எரிஞ்சாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறோன்னு சொல்லி அவர் வாங்கிட்டார். 2 தானியங்கி துப்பாக்கி, இந்த சப்மெஷின் கன்னு சொல்லுவாங்க, அந்த படங்கள்லாம் கூட இருக்குது. நான் அதை எடுத்து காட்டுறேன். அது இருந்தது. கையெறி கொண்டு வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் பயன்படுத்தலை, மக்களை நோக்கி பயன்படுத்தலை. அப்போ காவல்துறை தான் சீருடையில் இல்லாமல் பொது உடையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதன் பிறகு தான் அவருக்கு அந்த அவர்களை அப்போ கூட அவர் நினச்சிருந்தா பலரை குறைஞ்சபட்சம் அங்கே சுட்டு ஒரு 10-20 பேராவது இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. அதனால் அவருக்கு ஏற்கனவே இந்த மருதையாற்று பாலத்தினுடைய தாக்கம், மக்களை எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம், அதனால் அவர் அந்த எந்த எதிர்விளைவுக்கும் போகல. அது காவிரியில் கிருஷ்ணராஜ சாகர் அது பல திட்டம் அவங்களுக்கு இருந்தது. அதில் காவிரியினுடைய தண்ணீர் வரவுக்கான திட்டம் அவருக்கு ஏற்கனவே காவிரியில் கிருஷ்ணராஜ சாகரனுடைய இதை இது பண்ணணும் அப்படிங்கிற அணையை தகர்த்து ஒரு அணையை தகர்க்கணுங்கிற ஒரு நோக்கம்ங்கிறது அதாவது அழிவுக்கான நோக்கம் இல்லை, இந்த தண்ணீரை வர வைக்கணும், அது ஒரு அடையாளமாக இருக்கணும். ஒரு சின்ன அளவில் ஒரு தாக்கத்தை இருந்தால் கூட அது உடச்செறியணுங்கிற நோக்கம் இல்லாமல் ஒரு சின்ன அடையாளமாக இருந்தாலும் கூட அது அந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அது இன்னொன்று சொன்னால் கர்நாடக அரசுங்கிறது முழுக்க இந்திய அரசனுடைய கையால் அரசு அது. ஏன்னா அங்கே ஆட்சிக்கு வரவங்க யாருமே தனித்த கர்நாடக நலன் நோக்கிய ஆட்சியாளர்கள் இல்லை. கர்நாடகத்தில் கர்நாடக நலனை நோக்கி எந்த கர்நாடக கட்சியும் அங்கே ஆட்சி செய்கிறது கிடையாது. ஒன்று பாஜக ஆட்சி செய்யும், இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்யும். அதனால் 2மே இந்திய அரசனுடைய கையால் கட்சி தான். அதனால் அதுக்கு எச்சரிக்கையாக அமையணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக. அதுக்காகத்தான் அவர் கொள்ளையடிக்க போனார் அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஐயா, புலவர் கலியபெருமாள் ஐயாவோட இறுதி நாட்கள் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்காங்களா? அவர் எங்களுடைய வழக்கிலையும் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். அதிலிருந்து அவருக்கான விடுதலையானது. அதன் பிறகு எங்களுக்கெல்லாம் தண்டனையானது நிறைய பேருக்கு. அதெல்லாம் நாங்கள்லாம் உள்ளேருந்து வெளியே வந்தோம். அதன் பிறகு அவரும் தீவிரமான அந்த கருத்துடையவராக இருந்தே பல இயக்கங்களில் இருந்தார். வேளாண்மை இயக்கங்களில், விவசாய சங்கங்களில் இருந்தார். அப்புறம் நெடுமாறன் ஐயாவோட இருந்து பணியாற்றினார். அப்புறம் எல்லா இயக்கங்களோடையும் சேர்ந்து பணி செய்தார். வீரப்பனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அவர் ஒரு பாராட்டு தெரிவித்தார். அவரை அப்பத்திய இதழ்களெல்லாம் ஒரு வழிகாட்டல் தந்தைங்கிற மாதிரிலாம் அவரை அடையாளப்படுத்தினாங்க. அப்படிலாம் கடைசியாக அவர் நிறைய அவருடைய தன் வரலாறு நூல் ஒன்று எழுதினார். மரணத்தை வென்ற ஒரு நூல் பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே குறிப்பிட்டு எழுதினார். அப்படிலாம் தான் இயல்பாக தான் அவருடைய வாழ்வு முடிவு அமைஞ்சது. இயல்பான இதில் தான். ஸோ இவ்வளோ நேரம் அந்த விடுதலை 1 படத்தில் காட்டப்படக்கூடிய விஜய் சேதுபதி அவரோட கதாபாத்திரம், அதாவது வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் புலவர் கலியபெருமாள் அவர்கள் தான். அதே மாதிரி அந்த மருதையாற்று பாலத்துக்கு பின்னாடி முழுமையான விஷயங்கள், முழுமையான வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும், எங்கள் சேனல் மக்களுக்கும் தெளிவான ஒரு விழிப்புணர்வு, வரலாற்று பாடம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. இதே மாதிரி வேற எந்த வரலாற்று சம்பவங்கள் இல்லை வேற எந்த வரலாற்று போராட்டங்கள் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது.